84 வயசான செம்பை சிட்டி பாபு அப்படிங்கிறவரு பிரபல மாஸ்டர் கேரி பாலாவோட வழிகாட்டுதலின் கீழே புதிய கராத்தே சாதனையை படைச்சிருக்காரு. தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகத்தோட அற்புத காட்சியா 84 வயதான செம்பை சிட்டி பாபு 84 ஓடுகளை உடைச்சு சாதனை படைச்சிருக்காரு. சென்னை சாந்தோம் மான்ஃபோர்ட்ல இந்த புதிய சாதனையை நிகழ்த்தினாரு. பிரபல மாஸ்டர் டி பாலமுருகன் என்கிற மாஸ்டர் கேரி பாலா அவருடைய வழிகாட்டுதலின் கீழே இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா மருத்துவர் ரேவா வெங்கடேசன் கலந்துக்கிட்டாங்க. செம்பை சிட்டி பாபுவோட கடின உழைப்பு மற்றும் அவரோட துணிச்சலை பாராட்டி உடல் மற்றும் மனம் இரண்டுமே எந்த வயதிலும் ஆரோக்கியமா நீடிக்கலாம் அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க. மாஸ்டர் கேரி பாலாவோட வழிகாட்டுதலின் கீழே 78 வயசுல தன்னுடைய கராத்தே பயிற்சியை தொடங்கிய செம்பை சிட்டி பாபு மூத்தவர்கள் பிரிவுல 2 மாநில அளவிலான சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்காரு. அது போக தன்னுடைய பிளாக் பெல்ட் பயிற்சிக்காக தொடர்ந்து கடினமா பயிற்சியும் எடுத்துட்டு வராரு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த செய்தியாளர் சந்திப்புல மாஸ்டர் கேரி பாலா, வயசு அப்படிங்கிறது வெறும் மனநிலையே ஆகும், நாங்க எந்த வயசுலயும் உள்ளவங்களையும் பயிற்சி செய்ய முடியும் அப்படின்னு, இந்த நிகழ்ச்சி ஓடுகளை உடைப்பதற்கு மட்டும் இல்ல, எந்த வயசுலயும் மனிதன் திறமைகளை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னாரு. அது இளைஞர்களா இருந்தா அவங்க சாதிக்க முடியும் அப்படின்றது பொதுவானது. அதை உடைச்சி வயதானவர்களையும் ஒரு 84 வயசு ஆனாலும் அவங்க இளைஞர்களாக தான் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த மாதிரி ஒரு சாதனை நிகழ்த்திருக்கோம். உங்களாலேயும் எல்லாம் பண்ண முடியும். 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஜென் இசின்ரியூ கராத்தே பள்ளி மூலம் 10,000 மாணவர்களை திறமையுடன் பயிற்றுவித்த மாஸ்டர் கேரி பாலா இளையவர்களையும் முதியவர்களையும் தொடர்ந்து அவருடைய மாணவர்கள் பல மாநில தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப்களை வென்றிருக்காங்க. ஒருத்தர் 2024 உலக கராத்தே சாம்பியன்ஷிப் அமெரிக்காவில் நடந்த போட்டியில வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. செம்பை சிட்டி பாபுவோட இந்த சாதனை தொடர்ந்து உழைப்பு மற்றும் உற்சாகத்தின் மூலம் மனிதர்கள் எந்த வயசுலயும் மகத்தான விஷயங்களை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான வலுவான சான்றாக திகழ்கிறது. அவர் தன்னுடைய அடுத்த சாதனையா ஒரு ஹெலிகாப்டரை இழுத்து சாதனை புரிய பயிற்சியில ஈடுபட்டு இருக்காரு. இப்போ 79 நான் கராத்தியில் சேர்ந்து என்ன பயன் அடைந்தேன் என்றால், இது ஒரு பயன், இது உலக புகழ் பெற்றும் பயன். இது என் தாய் தந்தையர் இருந்தால் அவர்களுக்கு தமிழ் திற்பேன். இந்த சம்பவம் மனித மனதின் உறுதிமிக்க தன்மையை கொண்டாடிய ஒரு உண்மையான விழாவா அமைஞ்சது. எதிர்கால தலைவர்களையும் சமுதாயத்தையும் வயதையும் கடந்து தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்தும் விழியை உயர்த்தியிருக்கு.